வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி பால் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு இதை தான் செஞ்சுருந்தேன். காசின பாலில் வேக வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 150 கிராம் ஜவ்வரிசி இருந்தால் போதும். நல்லா வேக வச்சு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு சர்க்கரை வேணுமோ, ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரலும் நல்லா கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறம் வேறு ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக செவக்க வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த தாளிப்பை எடுத்து நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாம். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா ஒரு 2 சிட்டிகை போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுவாமிக்கு நெய்வேத்தியமாக இந்த ஜவ்வரிசி பால் பாயசம் தான் செஞ்சுருந்தேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.